அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து கோயில்களில் போடக்கூடிய படப்பு சோறை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படப்பு சோறு சாதாரண இதில் கோயில்களில் ராத்திரி 12 மணிக்கு போடக்கூடியது. சாதாரண சோறு தான். நம்ம புழுங்கலரிசியில் பொங்கிக்கிட்டு அதில் பருப்பு குழம்பு, வேறு கீரை துவரைங்கிறது முருங்கைக்கீரை துவரை. முருங்கைக்கீரை, தேங்காய் அதெல்லாம் போட்டு நம்ம ஒரு நாள் வீடியோவில் போடுவோம் அதை பற்றி. அதுக்கப்புறம் பூவங்காய், இப்போ பாளையங்கொட்டை பழம்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. பாளையங்கொட்டைக்காயில் செய்த துவட்டல், தேங்காய், வாழைக்காய் இதெல்லாம் போட்டு செய்யக்கூடியது. அடுத்தது அவியல், கூட்டவியல், தேங்காய் 5-6 வகை காய்கறி எல்லாம் போட்டு செய்யக்கூடிய இது அவியல். இதை போட்டு நல்லா எல்லாமே சேர்த்து விரவிடுவாங்க. இது அசைவ படப்புனா இதில் வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு அதெல்லாம் ஊற்றுவாங்க. இது சைவ படப்பு சோறு. இதில் வந்து இந்த மாதிரி சைவ இதெல்லாம் போடுவாங்க. கூடயே இதில் வந்து அப்பளமும் பொடிச்சு போட்டுருவாங்க. பாருங்கள், நல்ல இதாகிட்டு இதில் லேசாக நெய் அல்ல கொஞ்சம், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் கலந்துக்கிடுவாங்க. பாருங்கள், பப்படத்தை பிடிச்சி போடுவாங்க. சிலவங்க வந்து இதில் அந்த மாங்காவும் பொடி பொடியாக வெட்டினா மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க, அதுவும் போடுவாங்க. பாருங்கள், இனிமேல் சாமிக்கு படைச்சிக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான்.